சார் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக்அப் டெத் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது. நீங்க எந்த பத்திரிகை? திமுக ஆட்சியில் லாக்அப் டெத் சாதாரணமாக மாறிவிட்டது என கேள்வி எழுப்பிய செய்தியாளரை நீ எந்த பத்திரிகை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கொந்தளித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. 24 கொலை நடந்திருக்கு. தமிழக அரசு பொறுப்புக்கு 24 கொலைகள் நடந்திருக்குது. ஆனா இந்த கொலைக்கு தான் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 24 கொலைகளும் நடந்தது அவங்க தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கு தான் நடவடிக்கை அங்கங்க காவல்துறை எடுத்திருக்கு. சாத்தாங்குளம் மேட்டர்ல தான் ஒரு நடவடிக்கையை முதல்ல எடுக்கல எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது. அது கொடூரமான சம்பவம். அது பிரச்சனையாகி பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு பதிவு செய்தார்கள். ஆட்சியில எதிர்கட்சியில திருச்சி பேசுறாங்க, எதிர்கட்சியில பெருசா எடுத்துக்கிறாங்க. அவங்க ஆட்சியில நடக்கும் போதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வேறு ஆட்சி நடக்கும் போது இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை உண்டாங்க. இது அரசியலுக்காக போடுற நாடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. சரி, நாடகம் போடுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. சார் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. எல்லா ஆட்சியிலுமே இந்த லாக்அப் டெத் ஒரு காமனான ஒரு பிரச்சனையா போகுது. நீங்க எந்த பத்திரிகை? நீங்க புதிய தலைமுறையா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் சரி, எவருடைய ஆட்சியில் நடந்தாலும் சரி, கண்டிக்கத்தக்கவை. அதை செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவர்கள். இது என்னுடைய கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.